எக்மோரில் இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம்க்கு சண்டே போயிருந்தோம். அங்கே காலா குடும்ப் அப்படின்ட்டு ஒரு ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அப்படியே எக்ஸிபிஷனும் பார்த்துட்டு மியூசியமும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு 2 பேருக்கு வந்து 100 ருபீஸ்ன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட் கேலரி போனோம். ஆர்ட் கேலரியில் நிறைய ஆயில் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் ரவி வர்மாவோட பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் வுட் கார்விங் அந்த மாதிரி நிறைய இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த டைனோசரோட சிலை நல்லா இருந்துச்சு. அது பக்கத்தில் போய் ஒரு அழகாக ஃபோட்டோ. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சில்ட்ரன்ஸ் மியூசியம் இருந்தது. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே கன்னிமாரா லைப்ரரி இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோம். ஸ்டார்டிங்லேயே வந்து கிட்ஸ்லாம் விளாட்ற மாதிரி சின்ன ப்ளே ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செராமிக்கில் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் பார்க்காத சில செராமிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து உட்டன் டாய்ஸ் மாதிரி சின்ன பசங்களுக்கு தேவையான அந்த மாதிரி உட்டன்லேயே நிறைய விளையாடுறது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சின்ன கடை மாதிரி போட்டிருக்காங்க. கம்மல் கடை, எது எடுத்தாலுமே 99 அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ் கடையிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கிளிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் அந்த சில்வர் டைப் கம்மல்ஸ், அதுலேயே வந்து ஜிம்கா மாதிரி, அதுக்கப்புறம் நிறைய கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பெரிய டைப்பு, சின்ன டைப் அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் மேலேயும் வந்து நிறைய பெரிய பெரிய டைப் கம்மல்ஸ் எல்லாம் மேலே மாட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் தூரத்தில் வந்து சின்ன சின்ன கம்மல் குட்டி குட்டியாக போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அப்புறம் ஒரு பிக்கிள் ஷாப் இருந்தது. இங்கே சாம்பிளுக்குலாம் கொடுத்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் வாங்கினோம். 150 1/4 கிலோன்னு வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸ் நிறைய இருந்தது. லைட்டு செட்டிங் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் அயன் பேஸ்டு திங்ஸ் இருந்தது. இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு. ட்ரைப்ஸ் ஓரியன்டான டிசைன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வண்டி இருக்க மாதிரி, பிளான்ட்ஸ் இருக்க மாதிரி, ட்ரீஸ் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற கடையில் வந்து கம்மல் கடை. இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டட்டோட ரேஞ்சே மினிமம் 100லேருந்து 300, 250 அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் நிறைய செயின்ஸ், இந்த மாதிரி சில்வர் டைப்பில் அந்த மாதிரி செயின்ஸ் இருந்தது. ரிங் இருந்தது, மோதிரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்மல்லே நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கொரியன் கம்மல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலுசு, வளையல், இந்த வளையல் டைப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பேர், 4 பேர் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு கொலுசு டைப். இதுவும் சூப்பராக இருந்தது சில்வரில். இது வந்து ஒன் ஆஃப் த பிரேஸ்லெட். இதில் வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ண மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்தது. ரொம்ப பழசு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ் பீசஸ் மாதிரி இருந்தது. இதுவும் அந்த டைப் ஆஃப் டெக்கரேட்டிவ் அந்த ஷாப்பில் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரே ஒரு கல்லுலேயே வந்து கார் பண்ண மாதிரி, மார்பிள் கல்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாப்லேயும் நல்லா இருந்தது டெக்கரேட்டிவ் பீசஸ்லாம். அப்புறம் அங்கே பர்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட் செட், இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக ஹேண்ட்பேக் இருக்கிற ஷாப்ஸு. நெக்ஸ்ட்டு இது வந்து வீட்டில் நம்ம கர்டைன்ஸ்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக ஒயிட் கலரில் நிறையா இருந்தது. எல்லாமே காட்டன் பேஸ்டு மெட்டீரியல் போட்டிருக்கு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குர்தாஸ் அதில் நிறைய டைப் இருந்துச்சு. நான் இந்த டாப் வந்து வாங்கியிருந்தேன், அந்த குர்தா வாங்கியிருந்தேன். இது வந்து 350ன்னு சொன்னாங்க. எல்லா சைஸஸ்லுமே அவைலபிளாக இருந்தது. இந்த ஷாப்பில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து அன்ஸ்டிச்சு மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் சாரீ கலெக்ஷன்ஸ். இந்த ஷாப்லேயும் சாரீ கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு, சுடிதார் மெட்டீரியல்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேங்கிங் ஐட்டம்ஸ் இதுவும் இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய சேம் டைப் ஆஃப் ஜுவல், எதாவது ஸ்டட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த கடையில் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்தது. இது ஒரு டைப் ஆஃப் குர்த்திஸ் இந்த ஷாப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இந்த கடையில் யூனிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டி, வெத்தல் அதெல்லாம் இருந்தது.
அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து 99, 199, 200 அந்த மாதிரி ஸ்டட்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு. இது கொஞ்சம் நல்லா திக் ஃபேப்ரிக்காக ஒரு டபுள் லேயர் இருக்க மாதிரி ரொம்ப திக்காக இருந்தது. இது ரொம்ப பார்க்குறதுக்கே டச் பண்ணி பார்க்கறதுக்கும் ரொம்ப குவாலிட்டி ஒர்த்தாக தான் இருந்தது. இது ஒரு சாரீ ஷாப்பு. இங்கேயும் நல்லா இருந்தது சாரீஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த கடையில் நிறைய உட்டன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. இது வந்து நீம் பேஸ்டு வுட்டில் வந்து செஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கடையிலையும் நிறைய கம்மல், வளையல், செயின்ஸ் இதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா, சமோசா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் டாய் ஷாப், அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், மவுத் ஃப்ரெஷ்னர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாஜர், அதுக்கப்புறம் இந்த ஒட்டடை அடிக்கிற மாதிரி குச்சி, இந்த மாதிரி சில க்ளீன் பண்ணுற ஸ்க்ரப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த கடையில் இருந்தது. எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒட்டடை அடிக்கிறதுக்காக இந்த இது வாங்கினோம். இது வந்து 250 சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் துப்பட்டாக்குன்னு தனியாக ஒரு ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பேஸ்டு ஐட்டம்ஸ் நிறைய ஐடல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போகலாம், ஒர்த்தான பிளேஸ் தான். ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். March 8 வரைக்கும் இது ஓப்பனிங்கில் இருக்குது.